எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட்டட். ஸோ நான் பிஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்படிலாம் நோட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோடய ஸ்டடிங் மெத்தட் என்ன அதை பற்றின வீடியோஸ் தான் இதுக்கப்புறம் வரும். ஸோ இந்த சேனல் வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னா வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோடய கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் என்னோடய மேஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்ஸ் தான் என்னோடய மேஜர். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எந்த டாபிக் கவர் பண்ணியிருக்கேன், மொத்தம் 10 யூனிட்ஸில் வந்து நான் வந்து 8th யூனிட்டாக இருக்கிற நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வை நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா வந்து எனக்கு வந்து பிஜி பண்ணும்போது தான் வை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னால் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதனால் சரி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்போவுமே என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து முதல்ல டஃப்பான டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும். அண்ட் தென் வந்து ஈஸியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ண ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் மினிட்ல. ஸோ எல்லாருமே வந்து இந்த இயர் வந்து 2025 பிஜிடிஆர்பி வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்ஸு. நான் அட்டன் பண்ணல. என்னோடய தாட் எப்படி இருக்குன்னா வந்து ஒன்று வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக போய் அட்டன் பண்ணணும். ஸோ நான் ரீசெண்டாக இப்போ 25 ஏப்ரலில் தான் வந்து என்னோடய எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோல்ட் ஆனில் வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாம். எப்போவுமே வந்து புக் மெட்டீரியலில் வந்து அப்படியே வந்து பிளைண்டாக அப்படியே படிக்கிறது வந்து மைண்டில் நிற்குமானா எனக்கு நிற்காது. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் எப்படின்னா வந்து நான் எப்போவுமே வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கலெக்ட் பண்ணிவிடுவேன். நோட்ஸு மேக்ஸிமம் கிடைக்கிற சோர்ஸஸ்லேருந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணவே நான் லாஸ்ட்டாக வந்து இந்த இயர் எக்ஸாம் எழுதுனாங்கல்ல அதோட சிலபஸ் வந்து அதோட ஃபோட்டோஸ் வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம் பேசிக் டாபிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டம் எடுத்துக்கணுன்னா அதில் வந்து ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கும். ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜு, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜு, நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜு. ஸோ சேம் டைம் வந்து ப்ரோட்டானோட மாஸ் என்ன அப்படின்னா வந்து 1.6726 × 10⁻⁻27 கிலோகிராம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானோட மாஸ் வந்து 9.1 × 10⁻⁻31 கிலோகிராம். அண்ட் நியூட்ரானோட மாஸ் வந்து 1.6749 × 10⁻⁻27 கிலோகிராம். ஸோ ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மாஸில் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து 1.6726, இது வந்து 1.6749. ஸோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மாஸில் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து சும்மா என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து நான் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற அவுட்டர் ஆர்பிட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கன்சிஸ்ட் பண்ணது தான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே சொன்னதே தான் நியூக்ளியஸ்குள்ளே வந்து ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்போவுமே வந்து ஏதாச்சும் படிக்கிறேன் இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து பாட்டம்லேருந்து போனால் தான் வந்து அதோட நாலேஜ் கொஞ்சமாச்சும் மைண்டில் நிற்கும் அப்படின்ற கான்செப்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டம்லேருந்து எடுத்திருக்கேன். டெமோக்ரிட்டஸ் அண்டு லியூசிபஸ் இவங்க 2 பேர் தான் வந்து ஸோ இவங்க 2 பேர் தான் ஒரு ஃபிலாசபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஆட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது வந்து என்னென்னா all matter is made up of small indivisible particles called atoms. தட் இஸ் வந்து அட்டாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அட்டாமஸ்ங்கிறது வந்து க்ரீக் வேர்டு. ஸோ இது வந்து இவங்க வந்து ஃபிலாசபிக்கலாக தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களே தவிர வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியல. தென் வந்து நெக்ஸ்ட் யார் வந்தாங்க அப்படின்னா வந்து டால்டன். ஸோ இவரோட தியரி தான் வந்து டால்டன் அட்டாமிக் தியரி. ஸோ அதை இன்வென்ட் பண்ணது வந்து 1803. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் atoms of the same element are identical. Atoms combine in fixed ratios to form compounds. Atoms are rearranged in chemical reaction. ஸோ இதுதான் வந்து டால்டனோட அட்டாமிக் தியரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து